நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க. 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம். இதை எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி யூஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிபி க்ரீம் இல்லைனா சிசி க்ரீம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ரெண்டுத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபவுண்டேஷனில் ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக் நான் சொல்கிறேன். இந்த பிபி க்ரீம் அப்படி இல்லைனா சிசி க்ரீமை நீங்கள் கலர் கரெக்டராக கூட யூஸ் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுவே உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிபி க்ரீம் அப்படி இல்லைனா சிசி க்ரீம் அப்ளை பண்ணும்போது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் சொல்கிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ப்ரஷில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்ல ஐடியா தான். பட் அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பியூட்டிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஒரு பிகினராக இருக்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு ப்ரஷில் பிளெண்ட் பண்ண வராது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பாஞ்சிலே நல்லா பிளெண்ட் பண்ண பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃப்ளாட்டான ஒரு ஸ்பாஞ்சாக சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக அப்ளை ஆகாது. ஸோ அங்கங்கே ஃபேஸில் திட்டாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈவனாக இருக்காது. ஸோ எப்போவுமே பிபி க்ரீம்னு கிடையாது, ஃபவுண்டேஷன் எது அப்ளை பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் ஃபேஸில் அந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தெளிவாக அப்ளை பண்ணணும். நல்லா லைட் இருக்கணும். லைட்டில் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அது நல்லா ஈவனாக அப்ளை ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபவுண்டேஷன், இந்த பேன் கேக், பேன் ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுடைய ஃபேஸில் அந்த கேக்கி மாதிரி ஆகுற அந்த ஃபீல் இருக்கும். அது காரணம் அவங்க ஒழுங்காக அப்ளை பண்ணாதது தான். பட் இந்த பிபி க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. பிகாஸ் பிபி க்ரீம் அப்படின்றது ரொம்ப ஒரு லைட்டான ஒரு க்ரீம் தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் அந்த கேக்கியாக மாறுறது அதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த பிபி க்ரீம் பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எடுத்த உடனே நீங்கள் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் பேன் ஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாமல் பிகினர்ஸ் பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன், பேன் கேக் இதெல்லாம் போட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்கப் கரெக்டாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், பிபி க்ரீம் போட்டுட்டு காம்பேக்ட் பவுடர் அது மேலே போடலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். பட் அது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா மட்டும் பிபி க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே காம்பேக்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். அதுவே உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, எடுங்க. Thanks for being the shoulder I can always depend on.